ஒரு படத்தை ஒரு குரோம்பேட்ல இருக்கிற ஒரு சராசரி ஒரு ஆள் வந்து இங்க இருந்து அவர் திருவத்தூர் போறாருனாக்கா காலையில பஸ்ல ஏறி உட்காந்துட்டு ஹெட்போனை போட்டுட்டு அவர் அந்த போன்ல அந்த படத்தை போடணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டாருனாக்கா இங்க இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ப்பாரு, திரும்ப வரும்போது செகண்ட் ஹாஃப் பார்ப்பாரு. எல்லா படத்தையும் எல்லா ஆடியன்ஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது எங்க பாக்குறாங்கன்றதுதான் வந்து இப்போ வித்தியாசப்படுது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ப்ரொடியூசருக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை ப்ரொடியூசருக்கு வாங்கி கொடுக்குற வேலையை விட்டுட்டு சங்கம் தொடங்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சங்கம் தொடங்குறேன்னு சொல்லி சொல்றாங்களே, அதை விட இது போல விஷயத்தெல்லாம் கவனத்தை செலுத்துனாங்கனாக்கா நிச்சயமா பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த படத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, குரூப்ல வந்து ஷேர் பண்றாங்க லிங்க். புது படம் வந்திருக்குது, டிராகன் வந்திருக்குது, குடும்பஸ்தன் வந்து இருக்குது, அவங்க வந்து நான் பண்றேன் சொல்லிட்டு யாரு ஃபர்ஸ்ட் அந்த லிங்கை வந்து அந்த குரூப்ல ஷேர் பண்றதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த படத்தை பாக்குறான். படங்கள் பாக்குறவங்களுடைய எண்ணிக்கையில் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா படம் வாய்ப்பு கிடைக்க வேண்டிய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது குறைஞ்சிட்டு இருக்குது. எங்கெங்கெல்லாம் சரிப்படுத்தி எதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியுமோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்கனாக்கா நிச்சயமா சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு லாபகரமான தொழிலா எல்லா பட ப்ரொடியூசருக்கும் கேட்டாக்கா லிஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஒரு 400 படம் ரிலீஸ் ஆகல, 300 படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து உதிரியா யாரோ சம்பாதிக்க வேண்டிய அந்த சம்பாத்தியத்தெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து சினிமா எடுக்கிற அந்த ப்ரொடியூசருக்கு பணத்தை லாபத்தை திரும்ப எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா எப்படி ப்ரொடியூசர் நஷ்டம் அடைவாங்க? எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகாம போவோம்? மினிமமா படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சா கூட பண்ண முடியும். இப்ப நான் சொல்ற இந்த குற்றச்சாட்டு வந்துட்டு நிறைய வெப்சைட்ல வந்து அடுத்த நாளே வந்துடுது. அப்ப அடுத்த நாள் வரக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்கிறவங்க, அதுக்கான சங்கத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு படங்களை வந்து காப்பாத்தினாலுமே நிச்சயமா வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப மணி மாதிரி ஆளுங்கெல்லாம் டக்கு டைரக்டர் ஆவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் வெளில வரும், மக்கள்கிட்ட போய் சேரும். அதனால நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான வேலையை பார்த்தாங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பா இருக்கும். பாப்பாங்கன்றது டவுட்டா தான் இருக்குது. ஏன்னாக்கா உட்கார்ந்து இருக்க பிரஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடந்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னாக்கா யூடியூபை ஓபன் பண்ணாலுமே இவங்களோட பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது. அதனால நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய நல்ல கண்டென்ட் இருக்கிற டைரக்டர்கிட்ட கதையை கேட்டு அந்த படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கன்னாக்கா நிச்சயமா சினிமா, தமிழ் சினிமா இன்னும் மென்மேல வேற லெவலுக்கு போகும். சினிமாவுக்கு பாதுகாப்பே இல்லை. ஏன்னாக்கா ஒரு படத்துக்கு 28% வந்துட்டு ஜிஎஸ்டி டாக்ஸ் வாங்குறாங்க, 8% வந்துட்டு லோக்கல் பாடி டாக்ஸ் வாங்குறாங்க, 36% டாக்ஸ் வாங்குற கவர்மெண்ட் சினிமாவுக்கு இங்க எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா சினிமா வந்து உடனே சினிமா வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, போகக்கூடாது இதெல்லாம் பேசுவாங்க தவிர சினிமாவை வந்து சினிமாவுக்கு எந்த விதமான சப்போர்ட் அவங்க பண்றது கிடையாது. பண்ணணும் இவ்வளவு டாக்ஸ் வாங்குறவங்க, நான் இங்க டே எஃபெக்ட்ல ரோட்ல சீன் எடுக்க போறேன்னா எடுக்க முடியாது. நான் இங்க எடுக்க முடியாது, பாண்டிச்சேரி தான் போகணும், இல்ல மைசூருக்கு போனோம், ஹைதராபாத் போனோம், எங்கேயோ போனோம். சினிமாவுக்கு தேவையான சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து பண்றது கிடையாது. சினிமாவை இப்படி திருத்தனமா வந்து வெப்சைட்ல போடுறவங்க தடுக்கிறதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், டாக்ஸ் கவர்மெண்ட் கரெக்டா வாங்குறீங்களா? ஏன் இந்த சினிமாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? இதே வந்து ஒரு பெரிய தலைவரை பத்தி அதே வெப்சைட்ல ஒரு சின்ன பிட் நியூஸ் தூக்கி போட்டு வச்சுங்க, உடனே அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தூக்கி வந்து உள்ள வச்சுவீங்க. அது பண்ண முடியல உங்களுக்கு. மொட்டை சிவா, கெட்ட சிவா, சிங்கம்புலி போன்ற திரைப்படங்களின் இயக்குனர் சாய் ரமணி அவர்களை மேடைக்கு அடைக்கிறோம். எப்பொழுதும் மணிக்கு மிக முக்கியமான சப்போர்ட்டர் இவர்தான். எப்பொழுதும் கூடயே எங்க போனாலும் அழைச்சிட்டு போற ஒரு இயக்குனர், துணையாக நிற்கிறவர், தூணாக நிற்கிறவர் இப்போ உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன் அவருதான் வந்து என்னோட நிறைய டிஸ்கஷன்ல இருந்திருக்காரு. அவரோட கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும், என்னோட கதைகள் அவருக்கு தெரியும். பரஸ்பரம் வந்து டிஸ்கஸ் பண்றதுல ரொம்ப சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு நபர். அது இல்லாம வந்து நிறைய நல்ல கதைகள் வைத்திருக்காரு அவரு, அதை பத்தி சொல்றேன். இப்போ இந்த ஷார்ட் பிலிம் பார்த்தோம் நம்ம, ட்ரீம்ஸு, அதுக்கப்புறம் ஹேலேலோன்னு சொல்லிட்டு இந்த சிங்கிள் சாங் பார்த்தோம். ரெண்டுத்துலயும் அவர் ஒரு விஷயத்தான் வச்சிருக்காரு. ஒன்னுத்துல என்ன வச்சிருக்காருனாக்கா, கருவே உருவாக வேண்டாம்னு சொல்லி பாட்டு பாடிட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரீம்ஸ்ல பார்த்தோம்னாக்கா உருவான கருவை கலைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கருன்றது ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா ரெண்டுத்தையும் வந்து ரெண்டு விதமா சொல்லியிருக்காரு. அதையும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டு தொடங்கும் போது என்ன ஃபீல்ல தொடங்குச்சோ அந்த பாட்டு அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சு, முடியறதுக்குள்ள அந்த பாட்டுக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஷார்ட் பிலிம்லயும் வந்துட்டு ஷார்ட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்ல முடியுமோ, பெண் சிசு வந்து கருக்கலைப்புன்றது நடக்குது, அது நடக்கக்கூடாதுன்றதுதான் அவருடைய இந்த ஷார்ட் பிலிம்ல தெரிஞ்ச ஒரு விஷயம்.
இப்ப பெண் சிசுவை வந்து அழிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, அதை தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னாக்கா இன்னொரு 15-20 வருஷத்துல வந்து ஆண்களுக்கு பெண்களே இல்லாம தட்டுப்பாடு தான் வரும். இப்ப இருக்கிற ஆண்களே நிறைய பேர் வந்துட்டு பெண் கிடைக்காம தான் போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமா இந்த மாதிரி வந்து பெண் சிசு கொலை பண்றதோ, அதை வந்து அபார்ஷன் பண்றதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்றதுதான் அவருடைய அந்த கருத்தை அதை சொல்லியிருந்தாரு. இது இல்லாம அவர் வச்சிருக்கிற நிறைய நல்ல கதைகள் வச்சிருக்காரு. அந்த கதைகள் எல்லாம் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு தடவை முயற்சி பண்ணும் போதும் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அவருக்கு அமையலன்னு சொன்னோம்னாக்கா, ப்ரொடியூசர் கிட்ட போனோம்னாக்கா கதையை கேட்டுட்டு படம் பண்ற ப்ரொடியூசர் எல்லாம் இருந்தாங்க. இப்ப வந்து கதையை கேட்டுட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் இல்ல. இந்த ஹீரோக்கு எந்த ஹீரோ வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோ வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் படம் பண்ண முடியுன்ற நிலைமை இருக்கிறதுனாலதான் நல்ல கதை கரு வச்சிருக்கிறவங்களால சீக்கிரமா படம் பண்ண முடியல. கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி டைரக்டருங்களாம் என்ன மாதிரி டைரக்டருங்களாம் வந்துட்டு இன்னும் பெருசா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போ ப்ரொடியூசருங்க வந்துட்டு அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்ல கதை யார் சொல்றாங்க, கண்டென்ட் தான் சினிமான்றதுக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற நல்ல படங்கள், நிறைய படங்கள், சின்ன படங்கள்லாம் நல்ல பெரிய வெற்றி அடைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்துல வந்த லபர் பந்து, குடும்பஸ்தன், குட் நைட்டு, இது போன்ற படங்கள்லாம். டிராகன் கூட வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் தான். இன்னைக்கு 100 கோடிக்கு 150 கோடின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கண்டென்ட் பேஸ்ட் படத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு பெரிய சக்சஸ் கிடைக்குது, யூஜி சக்சஸ் கிடைக்குதுன்றத தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க வந்து நல்ல கதைகளை தேடி அந்த கதைகளை கேட்கறதுக்கு டைம் மெனக்கெட்டு அந்த கதை ஓடுமா, இதை எந்த பட்ஜெட்ல எடுக்கலாம், ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல எடுக்கலாமா, ஒரு படத்தை எடுத்து ஸ்கிரீன் பண்ணதுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் வந்து அந்த படத்தை வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க, இல்ல ஓடிடி கம்பெனிஸ் வந்து வாங்குவாங்க. அதை கண்டுபிடிக்கிற இடத்துலயாவது ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளவே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு சங்கங்களை உருவாக்குற இடத்துல இருக்காங்களே தவிர நல்ல படங்களை உருவாக்க வேண்டிய இடத்துல இருந்து தவறிட்டாங்க. அது இல்லாம இப்ப என்ன போயிட்டு இருக்குனாக்கா அவங்க வந்து தொழிலாளர் சம்மேளனமும் தொடங்கணும்னு சொல்றாங்க. ஒரு சங்கம் இருக்கிற சங்கத்துக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும். இன்னொரு சங்கம் எதுக்கு தொடங்குறாங்க, எதுக்கு இது போல வந்து ஒரு விஷயத்த வந்து வெளியில கொண்டு வராங்க? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகளை சங்கங்கள் உருவாவதை விட தமிழ் சினிமா காக்கப்படணும்ன்றதுக்கு நீங்க நிறைய மெனக்கிடணும். அதுக்கான வேலை உங்களுக்கு நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு படமும் தமிழ் சினிமாவோட ரிலீஸ் ஆகிற அத்தனை படமும் அடுத்த நாளே ஒரு வெப்சைட்ல அந்த படத்தோட லிங்கோட படம் வந்துடுது. அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட என் போன்ல இப்போ ஒரு 10-15 படம் வச்சிருக்கிறேன், வேணும்னா கூட ஷோ பண்ணி காட்டுறேன். படங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவன் வெப்சைட்ல படத்தை போடுறான். அந்த படங்களை யார் போடுறதுன்னு பார்த்தாக்கா அவன் ரம்மி நடத்தணும், ஆன்லைன் ரம்மி நடத்தணும், அந்த 1 பீட்னு ஒன்று நடத்தணும். அவனோட ப்ரொமோக்காக நம்ம படத்தை எடுத்து அவன் போட்டுடுறான். அந்த படம் பாக்குறவங்கள அப்பப்ப வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணு கேட்டுட்டே இருக்கும். அதை தவறி டவுன்லோட் பண்ணிட்டாங்கனாக்கா அது படம் பாக்குற அந்த ஆடியன்ஸோட பாக்கெட்ல கையை வச்சு அவன் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்குவான். இதை பண்றதுக்கு தமிழ் சினிமாவை எடுத்து அவன் படம் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் போய் கேட்டு ஒரு படத்தை ஒரு குரோம்பேட்ல இருக்கிற ஒரு சராசரி ஒரு ஆள் வந்து இங்க இருந்து அவர் திருவத்தூர் போறாருனாக்கா காலையில பஸ்ல ஏறி உட்காந்துட்டு ஹெட்போனை போட்டுட்டு அவர் அந்த போன்ல அந்த படத்தை போடணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டாருனாக்கா இங்க இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ப்பாரு, திரும்ப வரும்போது செகண்ட் ஹாஃப் பார்ப்பாரு. எல்லா படத்தையும் எல்லா ஆடியன்ஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது எங்க பாக்குறாங்கன்றதுதான் வந்து இப்போ வித்தியாசப்படுது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ப்ரொடியூசருக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை ப்ரொடியூசருக்கு வாங்கி கொடுக்குற வேலையை விட்டுட்டு சங்கம் தொடங்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சங்கம் தொடங்குறேன்னு சொல்லி சொல்றாங்களே, அதை விட இது போல விஷயத்தெல்லாம் கவனத்தை செலுத்துறாங்கனாக்கா நிச்சயமா பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த படத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, குரூப்ல வந்து ஷேர் பண்றாங்க லிங்க். புது படம் வந்திருக்குது, டிராகன் வந்திருக்குது, குடும்பஸ்தன் வந்திருக்குது, அவன் வந்து என்ன பண்றான் சொல்லிட்டு யாரு ஃபர்ஸ்ட் அந்த லிங்கை வந்து அந்த குரூப்ல ஷேர் பண்றதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த படத்தை பாக்குறான். படங்கள் பாக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா படம் வாய்ப்பு கிடைக்க வேண்டிய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது குறைஞ்சிட்டு இருக்குது. எங்கெங்கெல்லாம் சரிப்படுத்தி எதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியுமோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்கனாக்கா நிச்சயமா சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு லாபகரமான தொழிலா எல்லா பட ப்ரொடியூசருக்கும் கேட்டாக்கா லிஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஒரு 400 படம் ரிலீஸ் ஆகல, 300 படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து உதிரியா யாரோ சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியத்தெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து சினிமா எடுக்கிற அந்த ப்ரொடியூசருக்கு பணத்தை லாபத்தை திரும்ப எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா எப்படி ப்ரொடியூசர் நஷ்டம் அடைவாங்க? எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகாம போவோம்? மினிமமா படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சா கூட பண்ண முடியும். இப்ப நான் சொல்ற இந்த குற்றச்சாட்டு வந்துட்டு நிறைய வெப்சைட்ல வந்து அடுத்த நாளே வந்துடுது. அப்ப அடுத்த நாள் வரக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு?
இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்கிறவங்க, அதுக்கான சங்கத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு படங்களை வந்து காப்பாத்தினாலுமே நிச்சயமா வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப மணி மாதிரி ஆளுங்கெல்லாம் டக்கு டக்குன்னு டைரக்டர் ஆவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் வெளில வரும், மக்கள் கிட்ட போய் சேரும். அதனால நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான வேலையை பார்த்தாங்கனாக்கா ரொம்ப சிறப்பா இருக்கும். பாப்பாங்கன்றது டவுட்டா தான் இருக்குது. ஏன்னாக்கா உட்கார்ந்து இருக்கிற பிரஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னாக்கா யூடியூப் ஓபன் பண்ணாலுமே இவங்களோட பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது. அதனால நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய நல்ல கண்டென்ட் இருக்கிற டைரக்டர்கிட்ட கதையை கேட்டு அந்த படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கன்னாக்கா நிச்சயமா சினிமா, தமிழ் சினிமா இன்னும் மென்மேல வேற லெவலுக்கு போகும். சினிமாவுக்கு பாதுகாப்பே இல்லை. ஏன்னாக்கா ஒரு படத்துக்கு 28% வந்துட்டு ஜிஎஸ்டி டாக்ஸ் வாங்குறாங்க, 8% வந்துட்டு லோக்கல் பாடி டாக்ஸ் வாங்குறாங்க, 36% டாக்ஸ் வாங்குற கவர்மெண்ட் சினிமாவுக்கு இங்க எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா சினிமா வந்து உடனே சினிமா வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, போகக்கூடாது இதெல்லாம் பேசுவாங்க தவிர சினிமாவை வந்து சினிமாவுக்கு எந்த விதமான சப்போர்ட் அவங்க பண்றது கிடையாது. பண்ணும் இவ்வளவு டாக்ஸ் வாங்குறவங்க, நான் இங்க டே எஃபெக்ட்ல ரோட்ல ஒரு சீன் எடுக்க போறேன்னா எடுக்க முடியாது. நான் இங்க எடுக்க முடியாது, பாண்டிச்சேரி தான் போகணும், இல்ல மைசூருக்கு போனோம், ஹைதராபாத் போனோம், எங்கேயோ போனோம். சினிமாவுக்கு தேவையான சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து பண்றது கிடையாது. சினிமாவை இப்படி திருத்தமா வந்து வெப்சைட்ல போடுறவங்க தடுக்கிறதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், டாக்ஸ் கவர்மெண்ட் கரெக்டா வாங்குறீங்களா? ஏன் இந்த சினிமாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? இதே வந்து ஒரு பெரிய தலைவரை பத்தி அதே வெப்சைட்ல ஒரு சின்ன பிட் நியூஸ் தூக்கி போட்டு வச்சுங்க, உடனே அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தூக்கிட்டு வந்து உள்ள வச்சுவீங்க. அது பண்ண முடியல உங்களுக்கு. அதை பண்ண முடிஞ்ச உங்களுக்கு ஏன் வந்து சினிமாவை வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா சினிமாவை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டீங்களா? கள்ளத்தனம் எப்படி, கஞ்சா எப்படி தப்போ அதே மாதிரி கள்ளத்தனத்துல சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறதும் தப்பு தானே. அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை மாதிரி ஏன் இவங்களுக்கு கொடுக்க முடியும் உங்களால? ஆன்லைன்ல விளையாடுறவங்கலாம் சாகுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. ஏன்னாக்கா புது படம் ஃப்ரீயா போடுறான், அந்த படத்தை பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல அந்த நேரத்தில் டவுன்லோட் எவன் கொடுக்குறானோ அவன்லாம் வந்து மாற்றிட்டு இருக்கானுங்க. அதனால இந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை பார்க்க வேண்டிய பெரிய மனிதர்கள் அதை பார்த்தாங்கனாக்கா மணிகண்டன் மாதிரி ஒரு நல்ல இயக்குநர்கள்லாம் ரொம்ப சீக்கிரத்திலே வந்து படம் எடுக்க வருவாங்க. இந்த படத்தோட தண்ணி கூட தண்ணி எதுக்காக இந்த படம் எடுத்தாங்க, இந்த ஷார்ட் பிலிம் எடுத்தாங்க, இந்த சிங்கிள் சாங் எடுத்தாங்கன்னாக்கா அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. கணேஷ் சார் சொன்ன மாதிரி இப்ப கணேஷ் சார் ப்ரொடியூசர்ன்ற முறையில கரெக்டா பாயிண்ட் பண்ணி சொன்னாரு, ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. இந்த கார்டை கொண்டு போய் காமிச்சாங்கனாக்கா போட்டோகிராஃபி பண்ணிருக்காங்களா யார் பண்ணிருக்காங்க, மியூசிக் பண்ணிருக்காங்களா யார் பண்ணிருக்காங்க, எடிட் பண்ணது யாரு, நடிச்சது யாரு, யார் இதை வந்து இந்த சாங் எடுத்தாங்க, யாரு டைரக்டர், இப்படி எல்லாருக்குமே வந்து இப்ப சும்மானா சொல்லிக்கிறத விட இப்ப மணிகண்டன் வந்து ஏழு மணிகண்டன் ஆயிடுவான் நாளைக்கு. ஏதோ ஒரு பாட்டு பேரை முன்னாடி போட்டு அந்த பாட்டு எடுத்த மணிகண்டன் தான் இந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏழு மணிகண்டன் 2-3 டைரக்டர் இருக்காங்க, அவனுக்கும் ஒரு பெரும் மணிகண்டன் பத்தல கூட ஒண்ணு சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால ஏழு மணிகண்டனா மாறினாலும் நாளைக்கு இந்த சாங் பெரிய ரீச் ஆச்சுனாக்கா அதுவே கூட ஒரு அடைமொழியா வரும். அந்த அடைமொழியோட மணிகண்டனுக்கு ஒரு கார்டு ரெடி, ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காரு. இதை கொண்டு போய் காமிச்சாருனா கூட அவருக்கு ஒரு சிட்டிங் கிடைக்கலாம், ஒரு ஹீரோவோட மீட்டிங் கிடைக்கலாம். அது மூலியமா வந்து அவரு கதை நேரேட் பண்ணலாம். அவரு கதை பிடிச்சிருந்தா மட்டும்தான் படம் எடுக்க போறாங்க, இல்லைன்னா யாரும் படம் எடுக்க போறது இல்லை. முதல்ல கண்டென்ட்டை கேட்டுட்டு பாக்குறதுக்கு மீட்டிங் கிடைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு மேடை போட்டு நடத்தி இருக்கிற. நான் கூட கேட்டேன், என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கிற, ஒரு பாட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட போறியன்னு சொல்லி கேட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு கிடைச்சிருக்கிற பிஆர்ஓஸ் வந்து மிக சிறப்பா வேலை பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மேடையும் ஃபுல்லா ஆகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னாக்கா ஆடிட்டோரியமே ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கண்டென்ட் பண்ண ப்ரொடியூசருக்கும், இத பிஆர்ஓவா இருந்து வேலை பார்த்த அந்த நண்பர்களுக்கும், மற்றும் இந்த படத்தோட ஆல் டெக்னீஷியனுக்கும், மேடையில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், முன்னாடி அரங்கத்தில் கூடியிருக்கவங்க அத்தனை பேருக்கும் எனது இனிய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க சார், கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரும். ரொம்ப நன்றி.